ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்சராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 18/3/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:21. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 8:40 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் இன்று பிற்பகல் 2:36 வரை வியாகாத்தம், பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 7:39 வரை பவம், பின்பு இரவு 8:40 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:20 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 4:32 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:32 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண், ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. மாலை 4:32 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் வாகனத்தில் புறப்பாடு. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி உற்சவம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை தீபம் ஏற்றி வழிபட வாழ்க்கையில் வளம் பெருகும், வருமானம் உயரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? ஜோதிடம் கற்பதற்கு உகந்த நாள், புதிய ஆடைகள் அணிய நல்ல நாள், அன்னதானம் செய்வதற்கு நல்ல நாள், மருத்துவம் கற்பதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 8:02 முதல் 9:46 வரை மேஷ லக்னம், 9:47 முதல் 11:49 வரை ரிஷப லக்னம், காலை 11:50 முதல் 2 மணி வரை மதியம் மிதுன லக்னம், 2:01 முதல் 4:08 வரை கடக லக்னம், 4:09 முதல் மாலை 6:10 வரை சிம்ம லக்னம், 6:11 முதல் இரவு 8:11 வரை கன்னி லக்னம், 8:12 முதல் 10:16 வரை துலாம் லக்னம், இரவு 8:12 முதல் 10:16 வரை துலாம் லக்னம், 10:17 முதல் 12:27 வரை விருச்சக லக்னம், காலை 12:28 முதல் 2:35 வரை தனுசு லக்னம், 2:36 முதல் காலை 4:29 வரை மகர லக்னம், 4:30 முதல் 6:12 வரை கும்ப லக்னம், 6:13 முதல் 7:57 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரகன் செவ்வாய் பகவான். ருணரோக சத்ரு தோஷங்கள் நீங்க, தைரியம் பிறக்க, வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகள் உண்டாக்க ஸ்ரீ செவ்வாய் பகவான அங்காரக பகவானை வழிபட்டால் சகல நன்மைகள் சித்திக்கும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்.
செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். இந்த நாள் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு? ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் ராசி அதிபதி. 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான், விரயத்தில் லாபத்தில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான் வக்ர நிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? மேஷராசி அன்பர்கள், இது நாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய அலுவலகத்தில் இருந்திருந்தால் அவை படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த வேலைகளில் மட்டுமே ஈடுபடுங்கள், தெரியாததை தவிர்க்க வேண்டாம். புதுவிதமான எண்ணங்கள், முகப்பொலிவுகள், தோற்றங்கள் உருவாகலாம். பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதால் ஓரளவிற்கு மனதிற்கு நிம்மதி பிறக்கும். உங்கள் துணைவரிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு, மன அமைப்பு உண்டு. கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீருவதை நீங்கள் உணரலாம். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த நிலைப்பாடுகளில் சீரான போக்கு இருக்கும். நல்ல மதிப்பெண்கள் எடுத்து முன்னணியில் வர வேண்டும் என்கிற எண்ணங்கள், போராட்டங்கள் அதிகரிக்கும். எதையும் மிக அழகாக புரிந்து கொண்டு நடத்துவீர்கள். நல் வாய்ப்புகள் அமையும். உங்களை பற்றிய பெருமையான பேச்சுக்களை வியாபார ரீதியாகவும் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது. ஆடு எப்படி நுணுப்புள் மேயுமோ அதே போல நீங்கள் மேலோட்டமாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அதையே தனக்கு முழுதாக பெரிதாக ஆழமாக தெரியும் என்கிற எண்ண ஓட்டத்தில் இருப்பீர்கள். அந்த குணத்தை தவிர்க்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்பின் தெரியாதவர்களுக்கு கடன் கொடுப்பதோ அல்லது தேவையற்ற பொருட்களை வாங்கி வைப்பதோ கூடாது. செலவுகள் இருக்கும். அதனை சமாளிக்கக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். வருமானத்தின் மீதான எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்தை பலப்படுத்துவதில் அதிக விறுவிறுப்பு காட்டுவீர்கள். சுறுசுறுப்பான நாளாக இருந்தாலும் வீட்டில் நடக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்களை முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தான் உண்டு. நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது, செவ்வரளி பூக்கள் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம். வீட்டில் முருகர் சிலை வைத்திருப்பவர்கள், அதே போல வேல் வைத்திருப்பவர்கள் வேல்மாறல் படிக்கலாம். செவ்வாய் பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலம், ஞானம் பிறக்கும், நல்ல தெளிவு உண்டாக்கும், புத்தியில் நல்ல சிந்தனைகள் தோன்றும், அறிவுத்திறன் ஆற்றல் அதிகரிக்கும், பொறுப்புகள் குறையும். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். மற்றவர்களை காட்டிலும் உயர்வாக இருக்க முற்படுங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. கூடுமான வரையில் பிறர் விஷயங்களில் தலையிடாதீர்கள். யாருக்காகவும் பணத்தை ஒப்படைக்காதீர்கள். செலவுகள் வீட்டில் இருக்கத்தான் செய்யும். குழந்தைகள் வழியில் நடக்கலாம். சிக்கனமாக இருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வாய்ப்புகள் அமையும். புதிய வேலையில் நாட்டம் இருக்கும். செலவுகள் பயணங்களின் மூலமாக வரலாம். உங்களுடைய பற்றிய எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடத்தில் கனிவாக பண்பாக நடந்து கொள்ளுங்கள். முக்கியமான விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய நிலைகள் உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள். கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் மேற்கூறிய விஷயங்களை கவனித்துக் கொண்டால் இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம், பங்குனி மாதம் 4ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்களை, ராசியிலேயே லாபத்தின் அதிபதியும் அஷ்டமாதிபதியான குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்ப பாவகத்தில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், 6ஆம் இடமான ருணரோக சத்ரு பாவகத்தில் 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான் வக்ர நிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். சாதாரண விஷயம்தானே என்று அலட்சியமாக இருக்காதீர்கள். எதை நீங்கள் சாதாரணமாக எண்ணுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவையே கொடுக்கும். ஆக ஒரு சின்ன காரியம், சின்ன விஷயத்தில் செய்தாலும் கூட அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, நன்மை தீமையை உணர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய மனதை புரிந்து கொள்வது நல்லது. எதையும் மிக முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் பொழுது அதனால் பல சிறப்புகள் கிடைக்கும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல உங்களுடைய வேலைகள் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக அமையும். மற்றவர்கள் வெகுவாக பாராட்டக்கூடிய நிலையில் தான் இருப்பீர்கள். பணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கை புரிந்து கொள்ள வேண்டும். நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் பெரியவர்கள், தந்தை, அவர்களுக்கு முன்னோர்களுடைய வழியில் நீங்கள் சில வியாபாரத்தை செய்யும் பட்சத்தில் மிக மிக கவனமாக அவர்களுடைய நுட்பங்களையும் புரிந்து கொண்டு செய்தல் வேண்டும். வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலர் அவ்வப்போது வெளியூர்களுக்கு போகக்கூடிய நிலையும் ஏற்படலாம். நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல கூட அமைந்துவிடும். எழுத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். சிறு குறுந்தொழில் சாதகமான நல் வாய்ப்புகள் கிட்டும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல ஆதரவுகள் பிறக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் கவனித்து இருக்க வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும். இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் உடனே சமாதானமாகி விடுவது நல்லது. கோபத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் சாந்தத்தை வைத்துக் கொள்வதே நல்லது. அலுவலகத்தில் மேல் அதிகாரிகள், தலைமை மூத்த அதிகாரிகளோடு ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான போக்கு இருக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு முதலீடு செய்கிறீர்களோ அதே அளவிற்கான பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கிட்டும். குடும்ப உறவுகளால், தம்பதியர்களால் உங்களுக்கு நன்மைகள் மிக அதிகம். எதையும் நீங்கள் மனதில் குழப்பிக் கொண்டு இருக்காதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று வெளியே வருவதுதான் உங்களுடைய மனநலன் இருக்கும். உடல் நலத்திற்கும் நல்லது. தாய் தந்தையருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நாள். எதையும் கவனித்து செய்தால் ஓரளவிற்கு பலனை பெற முடியும். சுப கிரக ஓரை சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது.
புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய உரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டும். மாணவ மாணவிகள் கவனம் தேவை. தியானம், யோகாசனங்கள் செய்யலாம். பண ரீதியாக மற்றவர்களோடு அதிகமாக நம்பி ஏமாறாதீர்கள். பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். மாற்றங்கள் உண்டாகும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். கொடுத்த கடனை கேட்பதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். யாரிடத்திலும் பணம் கேட்க முடியாமல் திண்டாடி இருப்பீர்கள். தேவைக்கு ஏற்றபடி பணம் கிடைத்தால் போதும் என்கிற எண்ணங்கள் மனதில் எழலாம். வீட்டில் உள்ளவர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களுக்காக தேடல்கள் அதிகமாக இருக்கும். பிறரை கவனிக்கக்கூடிய சூழலில் இருப்பீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். நல் ஆதரவுகள் பிறக்கும். தூய்மையான நிலையில் இருப்பீர்கள். மனதில் நிம்மதி பிறக்கும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நவ கிரகங்களினுடைய நல்லருள் வேண்டி வழிபடுங்கள். அங்காரகன் செவ்வாய் பகவான். ரத்தத்திற்கு அதிபதி, சகோதர காரகன், பூமிக்காரகன். இடம், வீடு, மனை, நிலம் வாங்க வேண்டியவர்கள் செவ்வாய்க்கிழமை தினத்தில் விரதம் இருந்து அனுஷ்டித்து செவ்வாய் பகவானுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய நிலைகள் உருவாகும். செவ்வாய் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று வழிபட்டால் சகல நன்மைகள் சித்திக்கும். ராசியிலேயே செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் கேத்து பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அதே போல 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. விரயத்தில் குரு பகவான். குரு பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்குமான அதிபதி ஆவார். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல புத்தி கூர்மை உடையவர்கள் நீங்கள். இயல்பாக காற்று ராசி. எதை செய்தாலும் உடனடியாக மற்றவர்களுக்கு தெரிவித்து விடுவீர்கள். ஒரு விஷயத்தை உங்களிடம் பிறருக்கு பகிருங்கள் என்றால் அதனை உடனடியாக முழுமுதல் வேலையாக வைத்துக் கொண்டு செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். ஆக நல்ல செய்திகள் பரவும். நன்மையான நிலைப்பாடுகள் உண்டாகும். இந்த நாள் நல்ல நாள். குடும்ப சூழ்நிலைகளை சமாளிக்க முற்படுவீர்கள். தாய் தந்தையரிடத்தில் சீரான போக்கு, மன அமைதி கிடைக்கும். தேவையற்ற விஷயங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த இயந்திரங்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான விஷயங்களுக்கு அவ்வப்போது பராமரிப்பு பணிகள் நடந்து கொண்டே இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் தாயாருடைய உடல்நலனில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். வயிறு சம்பந்தமான அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். பணம் எங்கும் சிக்கிக்கொள்ளாதபடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சின்ன சின்ன விஷயங்களை செயல்பட முற்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பண ரீதியாக தடுமாற்றங்கள் இருக்கும். சுய தொழில் புரிபவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படலாம். சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் அகலக்கால் வைக்காதீர்கள். சிறிய அளவில் முதலீடு போட்டு பணத்தை எடுக்க முற்படுங்கள். உழையுங்கள். யாரையும் நம்பி உட்கார்ந்திருக்க வேண்டாம். மற்றவர்களை பார்த்து எதிலும் ஈடுபடாதீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உடல் நலத்தில் கவனம் தேவை. மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர ஸ்ரீ சந்திர பகவானை வணங்க வேண்டும்.
பிறருக்கு கொடுத்து வள்ளல் தன்மையோடு இருப்பீர்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று வழிபட்டால் ஈகை குணம் அதிகமாக இருக்கும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த முற்படுங்கள். எல்லாம் வல்ல ஈசனுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என வழிபட்டால் சகல நன்மைகள் சித்திக்கும். எல்லா விதமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் உண்டாக்கும். அதிக நன்மைகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். வருமானம் சீராக கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று சொன்னால் சகல பிரச்சனைகள் தீரும். கண் திருஷ்டிகள் அகலம். உடல் உபாதைகள் அகன்றுவிடும். தேவைக்கு ஏற்றாற்ப உங்களுடைய வாழ்க்கையின் நிலைக்கு உயர்வீர்கள். நல்ல சிந்தனைகள் இறக்கும். ஆலோசனைகள் உண்டாக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவின் மூலமாக சில வேலைகள் நடக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மன அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீர வாய்ப்புகள் உண்டு. எதையும் எதிர்பார்க்காதீர்கள். சிக்கனமாக இருங்கள். ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்க வேண்டும். தன தானிய அஷ்ட அபிவிருத்தி உண்டாக்க இறை வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்ன பலன் கிடைக்கும்? முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதிலும் செவ்வாய்க்கிழமை நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் இந்த பாடல்களை பாடுவதோடு வீட்டில் ஓம் சரவணபவ எனும் 6 மந்திரத்தை எழுதி வருவது மிக மிக நல்லது. தவற விடாதீர்கள் கடகராசி அன்பர்களே. விரயத்தில் செவ்வாய் பகவானும் 3ஆம் வீட்டில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், 4வது வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான், ராசியினுடைய 9வது வீடான பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவானும் சூரிய பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராசினுடைய லாபத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த நாள் முருகப்பெருமானுக்கு இலுப்பை எண்ணெய் கொண்டு தீபங்கள் 6 தீபங்கள் ஏற்ற வேண்டும். வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அதே போல தீப எண்ணெயில் கற்கண்டு சேர்த்து தீபங்கள் ஏற்றினால் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை இருந்து கொண்டே இருக்கும். தம்பதியர்களிடத்தில் சீரான போக்கு அமையும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகமாக இருக்கும். மாணவ மாணவிகள், மருத்துவ துறையில் படிப்பவர்களுக்கு, ஆராய்ச்சியாளர்களாக இருப்பவர்களுக்கு தேடல்கள் உண்டாகும். ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். அவ்வப்போது உடல்நலம் சார்ந்த எண்ணங்கள் வந்து போகும். இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் வீண் பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் மனதளவில் அதிகரிக்கும். எதையும் சந்தேகத்தோடு கவனிப்பீர்கள். பணம் சார்ந்த நெருக்கடிகள் சற்று குறையும். குடும்ப தேவைகளுக்காக ஏதாவது ஒரு வகையில் தேடல்கள் உண்டாகும். வாழ்க்கையினுடைய நிலையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையக்கூடும். எதையும் முன்கூட்டியே யோசித்து செய்யக்கூடிய ஞானம் பிறக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. அலுவலக வேலைகளில் நீங்களே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கொடுத்த வேலைகளை முழுமையாக்க பொறுப்பை உணர்ந்து செய்யும் பொழுது பாராட்டு தானாக வரும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பண உயர்வு உண்டாகும்.
வருமானத்திற்கான எண்ணங்கள் சித்திக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் மற்றவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டுமல்லாது மற்ற சகல விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வெளியே செல்பவர்கள் உங்களுடைய பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வது அவசியம். வியாபாரம் தொடர்பாக வெளிநாடு மற்றும் வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் தேவை. வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் அகலம். மன தெளிவு பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் பல சிறப்புகள் கிடைக்கும். திறமைகள் வெளிப்படும். ஆற்றல் அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நலம் சார்ந்த செயல்கள் கைகூடும். ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் செயல்களில் விவேகம் வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. பணத்தை அதிகப்படியாக செலவு செய்யாதீர்கள். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும்போது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை முழுமையாக விரிவாக நீங்கள் அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீடான தனம், வாக்கு, வருமான பாவகத்திலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் எப்பொழுதும் சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். இந்த ராகு பகவான், கேத்து பகவானுடைய நிலை மாறும் பொழுது உங்களுக்கு பணத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும். அது மட்டுமல்ல, 3ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் சில அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, வருமானம் என்பது அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில தடைகள், தாமதங்கள் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. மனக்குழப்பத்திலேயே உங்களுடைய செயல்கள் முழுமையாக இருக்கும். அதிலிருந்து வெளிவர தியானம், இறை வழிபாடு செய்வது நல்லது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடுமாம் ராஜயோகம். ஆகவே 8ஆம் வீடு ஆயுள் பாவகம், அதில் சிம்மராசி அன்பர்களே, ராகு பகவானும் உங்களுடைய அதிபதியான சூரிய பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சுக்கிர பகவானும் வக்ர நிலையில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. விரையாதிபதி உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீடு இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சஞ்சாரம் இருக்கிறது. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சமாகத்தான் குறையும். உடல் நலத்திற்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளியிட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் இருப்பவர்களுடைய கருத்துக்கள், வேறுபாடுகள் உங்களுக்கு குறையலாம். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்துதான் போக வேண்டும். பணம் தொடர்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வேல்மாறல் மற்றும் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்வது நல்லது. கடன் சார்ந்த தொல்லைகள் உங்களுக்கு குறைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல செவ்வாய் பகவானுக்கு சிறிது துவரம்பருப்பு வைத்து சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி, அரளிப்பூ சாற்றி, தூபதீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் உடல்நல கோளாறுகள் அனைத்தும் நீங்கும். ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும்.
பூமி சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் அகலும். வாஸ்து தோஷங்கள் நீங்கும். ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இறை வழிபாட்டின் மீதான எண்ணங்கள் அதிகமாகும். ஆராய்ச்சி நிலைப்பாடுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு. சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பல படி முன்னேற்றங்கள் இருக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரைதான் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பண நெருக்கடிகள் குறையும். மற்றவர்களால் சில ஆதரவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பணம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். பண பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சாதகமான நாளாகும். வருமானம் கிடைக்கும். பரிசு கிடைக்கும். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து கிரக கோச்சாரத்தினுடைய நிலைகள், கோள்கள் எப்படி சஞ்சாரம் செய்கின்றன, சந்திர பகவானுடைய நிலைகள் பார்த்து உங்களுடைய மன அமைப்பு எப்படி இருக்கும், பணவரவு போன சூழ்நிலைகள் இருக்கிறதா, குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே கேத்து பகவானும் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன பாவகத்தில் லாபத்தின் அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது மிக சிறப்பு. இந்த நாளில் தொட்ட காரியங்கள் துலங்கும். வருமானம் பெருக்கும். வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கக்கூடும். லாபத்தை அதிக பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சுப காரியத்திற்காக சில முன்னின்று வேலைகளை கவனிப்பீர்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம். சரியாக ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்தல் நல்லது. காரண காரியமில்லாமல் எந்த ஒரு வார்த்தைகளையும் வெளிப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு நன்மை லாபம் என்று கருதும் பட்சத்தில் மட்டும் பேசுவது நல்லது. வீண் பேச்சுக்கள், அனாவசியமான வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடாது. உணவுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். காரணம், சந்திர பகவான் நெல் அரிசிக்கு காரகத்துவம் பெறுகிறார். ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், அது மட்டுமல்ல விவசாயம், வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் அதிகப்படியான லாபத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மாணவ மாணவிகள் நல்லதொரு எண்ணத்தில் தெளிவு இருக்கும். படிக்க வேண்டிய விஷயங்களை முழுமையாக உணர்ந்து படிப்பீர்கள். போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி பெறுபவர்களுக்கு சாதகமான நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், நல்ல சீரான போக்கு, அனுசரணையான சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வேளாண்மை தொடர்பாக வியாபாரம் செய்பவர்கள், மூல பொருட்கள் விற்பனையில் இருப்பவர்கள், உரம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு வருமானமில் லாபம் கிடைக்கும். காய்கறி பொருள் விற்பனை அமோகமாக நடக்கும். சிறு குறு வியாபாரிகளுக்கு நன்மைகள் பிறக்கும். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம்
2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். பொன்பொருள் சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாள். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. தன லாபம், வியாபாரம், தொழில் கைகூடி வரும். விவசாயம், ஹோட்டல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாற்றங்கள் பிறக்கும். உயர்வு ஏற்படும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். செயல்களில் நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. இந்த நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகிறார். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே சந்திர பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில், புதன் பகவான், சனீஸ்வர பகவான் 6ஆம் இடம், சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேது பகவான். இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்? புதியவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். சந்திர பகவான் 10ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களிலேயே எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்கள் முகாந்திரமாக சில நன்மைகள் வரும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். வியாபாரத்தை குதூகலமாக கவனிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கூட்டு தொழில் நல்ல விதமாக நடக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக வலம் வருவீர்கள். அரசியல், அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு ஏற்படும். இருந்தாலும் சில அலைச்சல்கள் வரலாம். நினைத்த வேலைகளை நடத்தக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதில் திட்டமிடுதல் என்பது மிக மிக அவசியம். சரியான திட்டங்கள் இல்லை என்றால் உங்களுடைய வேலைகள் இழுபறிக்கு பிறகுதான் நடக்கும். ஆனால் நடக்கும். அதில் உறுதிப்பாட்டோடு இருக்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கடந்த காலங்களில் இருந்த சில பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். நீதிமன்ற வழக்குகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். வழக்குகள் முகாந்திரமாக. அது மட்டுமல்ல, சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வியாபாரம் போக்கு திருப்தியை தரும். வேலையாட்களிடத்தில் கனிவாக பேசுங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. மிகுந்த கருணை உள்ளம் கொண்டவர்கள். நீங்கள் எதையும் நேர்மையாகத்தான் சாதிப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் மனநிலையில் சீரான போக்கு அமைப்பு, ஒற்றுமை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி. குழந்தைகளால் நல்லதொரு வளர்ச்சி அதிகரிக்கும். பணத்தை முதலீடு செய்வீர்கள். மூலதனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தர். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதூகலமாக இருப்பீர்கள். உற்சாகம் மேலோங்கும். தன்னம்பிக்கை இருக்கும். சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். தெளிவுகள் உண்டாக்கும். சிந்தனை சீராக்கும். மனக்குழப்பங்கள் அகலம். நல்ல விஷயங்கள் நடக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிவபெருமானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுவது நல்லது. காரிய சித்தம் உண்டாகும். ஆர்வம் மேம்படும். பேச்சுக்களினால் சகல நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறியலாம். ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனீஸ்வர பகவானும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான் வக்ர நிலை, களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் இருக்கிறார். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இருக்கும். என்ன போக்கு சீராக இருக்காது, குழப்பமாக இருப்பீர்கள். தந்தையின் வழியில் கவனித்து இருக்க வேண்டும். அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஆதரவு கொடுங்கள். அவர்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பது, அவர்களிடம் அன்பு காட்டுவது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது நல்லது. உங்களுடைய எண்ணங்கள் ஒரு நேரம் போல இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளினால் சில மன சங்கடங்கள் அதிகரிக்கும். 4ஆம் வீட்டில் புதன் பகவான் உங்களுடைய லாபத்தின் அதிபதி. அதே போல 3க்கும் 4க்கும் அதிபதியானவர் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் அவ்வப்போது கண்காணித்து வருவது நல்லது. தாய்மாமன் வழியில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சில பிரச்சனைகள் வரலாம். மன அமைதி இல்லாத ஒரு தன்மைகள் இருக்கும். தாய்மாமனுடைய செயல்பாடுகளில் மிக எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பது நல்லது. தாயினிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள், அன்பாக இருங்கள், அரவணைப்பு கொடுங்கள். தாயினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கவனமாக இருங்கள். விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். வேளாண் துறைகளில் இருப்பவர்கள், கால்நடை வளர்ப்பவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டலில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மனநலம் உடல்நலம் இரண்டிலுமே எச்சரிக்கையாக இருங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது, ஆன்மீக யாத்திரை மேற்கொள்வது, ஆன்மீக எண்ணத்தை அதிகப்படுத்துவது, பலப்படுத்துவது நல்லது. முருகப்பெருமானை வழிபடுங்கள். வீட்டில் வேல்மாறல் படிப்பது, திருப்புகள் பாராயணம் செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் பிறக்கும். தேவையற்ற சிந்தனைகள் உண்டாக்கும். குடும்ப நபர்களிடத்தில் மிகுந்த கவனமாக பேசுதல் நல்லது. தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் ஈடுபடாதீர்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை வழிபடுவது நன்மையை தரும். சிந்தித்து இருங்கள். தாய்மாமன் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல்நலம், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உண்டாக்கி மாறையும். கவனமாக இருங்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. மன அமைதி வேண்டும். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை கூட வழிபடலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு. ஜுவலந்தம் சர்வதோமுகம். நரசிம்ஹம் பீஷணம் பத்திரம். மிருத்யோர்மிருதியும் நமாமியகம் என்று வழிபடுவது நல்லது. எண்ணத்தில் தெளிவு வேண்டும். மன குழப்பங்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவன். ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 4ஆம் நாள்.
ராசிக்கு 3ஆம் வீட்டில் புதன் பகவான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். சுக பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் சூரிய பகவான் வக்ர நிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 6வது வீட்டில் அதிபதி குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான். உங்களுடைய அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில். கடந்த கால பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பீர்கள். மனதில் மரியாதை அதிகரிக்கும். கவலைகள், பழைய பிரச்சனைகள் தீரும். கடன் சார்ந்த தொந்தரவுகள் அகலும். உடன் பிறப்புகளினால் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வருமானத்தின் மீதான சிந்தனைகள் மேலோங்கும். சுபகாரிய தொடர்பான விஷயங்களை மேற்கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான மனப்போக்கு உண்டு. வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கக்கூடும். பிள்ளைகளுடைய பெயரில் மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். இருந்தாலும் அது தொடர்பாகவும் சில பணம் விரயங்கள் உண்டாக்கலாம். செலவுகள் இருக்கும். வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் 2 பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். வங்கி கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வீடு, மனை விற்பனை சார்ந்த நிலைகளில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு அமையும். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாக்கும். கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு முதலீடு செய்ய முன் வருவீர்கள். கையெழுத்திடுவது, சில தொழில் சார்ந்த விஷயங்களை அணுக வேண்டியிருக்கும். கூட்டுத்தொழில் புரிபவர்களுக்கு மறைமுகமான திறமைகள் வெளிப்படும். கூட்டாளிகள் முகாந்திரமாக சில நன்மைகளும் வரலாம். வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல்களும் இருக்கும். லாபத்தை பெறுவது எப்படி என்கிற கணக்குதான் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். மாத வருமானத்தை பெருக்க வேண்டும் என்கிற சிந்தனைகள் இருக்கும். ஒரு வேலைக்கு பல வேலைகள் செய்யக்கூடிய திறன்கள் உங்களிடம் இருந்தாலும் சில நேரம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காரணமாக உங்களுடைய முயற்சிகளை பாதியிலேயே விட்டுவிடக்கூடும். தனுசு ராசி அன்பர்களே, எப்பொழுதும் ஒருமுகமாக ஒன்றை பிடித்தால் உறுதியாக பிடி என்பார்கள். அதுபோல நீங்கள் எந்த வேலைகளை செய்கிறீர்களோ அதனை மன உறுதியோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வழி கிடைக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் நல்லதொரு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மனோபலம் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். புத்துணர்ச்சியான நாளாகும். வருமானம் கிடைக்கும். கவலைகள் நீங்கும். மனதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எண்ணங்கள் ஈடேறும். கவனமாக இருப்பீர்கள். லீசு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். பணத்தை முன்பதிவு செய்து கொள்வீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். மனதில் நல்ல தெம்பு, தைரியம் அதிகரிக்கும். வியாபார போக்கை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான். முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான், சூரிய பகவான் வக்ர நிலை. 5ஆம் வீட்டில் குரு பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ராசினுடைய 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், 10இல் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மகர ராசி அன்பர்களே,
இந்த நாள் பொறுமையாகத்தான் வேலைகளை கவனிக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். உங்களுடைய களத்திர ஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் சுமூகமான நிலை இருக்கும். கூட்டு தொழில் நல்ல விதமாக நடக்கும். எழுத்து துறைகளில் இருப்பவர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கற்பனை சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றங்கள் பிறக்கும். ஓவியம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வரைபடம் வரைபவர்களுக்கு உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். மிகுந்த நேர்த்தியாக இருக்கக்கூட மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். கடினமான விஷயங்கள் கூட எளிதாகும். தம்பதியர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் என்பது இருக்காது. ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வீர்கள். உங்களுடைய துணைவர் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மகர ராசி அன்பர்களே, உங்கள் துணைவர் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்திலோ தொழிலிலோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஜீவனம் வருமானம் வரக்கூடிய ஸ்தானங்களில் உங்களுடைய துணைவருடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இருப்பீர்கள். வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பவர்கள் அனுகூலமான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஒரு சிலர் டாக்குமெண்ட் சப்மிஷன், அதாவது ஆவணங்கள் சமர்ப்பிப்பு போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்கள். நீங்கள் ஃபில்அப் செய்யக்கூடிய முறைகளை சீர்படுத்திக் கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு சாதகமற்ற நிலையும் ஏற்படலாம். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவி இருவருமே ஒரு சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு துணையாக இருப்பீர்கள். வண்டி வாகனம் சார்ந்த செயல்களில் அனுகூலம் உண்டாக்கும். பணத்தை சேமிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. புதிய வேலைகளை தொடங்குவீர்கள். புதிதாக வேலைக்கு செல்பவர்களுக்கு அல்லது வேலை வாய்ப்புக்காக தேடி அலைபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். வருமானம் நிச்சயம் கைக்கு கிடைக்கும். போதுமானதாக அமையும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறுவீர்கள். மற்றவர்கள் மதிக்கும்படியாகத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதிலும் நிதானம் தேவை. அனுசரணையான போக்கோடு இருக்க வேண்டும். கவனித்து செய்தல் நல்லது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். விரயங்கள் உண்டாகும். பணச்செலவுகள் இருக்கும். வருமானம் சார்ந்த பொருளாதாரத்தில் தேடல்கள் அதிகமாக இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதில் மிகுந்த அக்கறை காட்டுவீர்கள். ஆவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆன்மீக நாட்டங்கள் உண்டாக்கும். பொருள் வரவு இருக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம். குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பெருமைகள் மிகுந்ததாக இருக்கும். துணைவருடைய நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாமல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய் பகவான் இந்த நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் ராசியிலேயே அஷ்டமாதிபதி புதன் பகவானும் அதே போல விரயத்தின் அதிபதி மற்றும் உங்களுடைய ராசி அதிபதியானவர் தான் சனீஸ்வர பகவான். மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே அதிபதி. அவரே உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவானும் சூரிய பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம். அதே போல சுகஸ்தானத்தில் குரு பகவான், 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 6ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ராசிக்குண்டான அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது திறமையாக இருக்கக்கூடும். தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு சில கருத்துக்களை பேச வேண்டிய நிலை உண்டாக்கும்.
மற்றவர்களுடைய வார்த்தைகளை காதார கேட்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். வீண் வாக்குவாதங்கள், வாக்கு போக்கு இருக்கக்கூடாது. பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். திறமையை அதிகரிக்கும், வருமானம் பெருக்கும், வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகள் தீரும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் ஈடேறும். வெற்றிக்கு உண்டான நாள். வெற்றி திருமகள் உங்கள் வாசம். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். அடகு வைத்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் குதூகலமாக இருப்பீர்கள். ஒவ்வொரு வீட்டினுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள். ஆசைகள் அதிகரிக்கும். வீட்டினுடைய தேவைகள் நிறைவேறும். பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மனதில் சந்தோஷத்தையும் திருப்தியையும் அனுகூலத்தை நடக்கும். சுப காரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாக்கும். எல்லாம் வெற்றியாகவே அமையும். உடல் நலம் மனநலம் இரண்டும் சீராக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் சரவணபவ, ஓம் ஸ்ரீ சரவணபவ, ஓம் ஸ்ரீ சரவணபவ என்று 6 முறை உச்சரிப்பது விசேஷம். வாதங்களை தவிர்க்க வேண்டும். வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டிய நாள். கவனமாக இருங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும். மனக்கசப்புகள் அகலும். கொடுத்த வார்த்தைகளை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. வெற்றிகரமான நாள். நிறைவு நிறைந்ததாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மனதில் மகிழ்ச்சி தெளிவு இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் இல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் மீனராசியின் சித்தர் வழிபாடு மிக மிக நல்லது. சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசிக்கு 3ஆம் வீட்டில் உங்களுடைய அதிபதியான குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராசியிலேக்கு 3 கிரகங்களினுடைய சேர்க்கை. சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான் வக்ர நிலை. 4ஆம் வீடு செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான். மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. விரயத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்ன பலன் கிடைக்கும்? வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் கவனித்து இருங்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்களில் தெளிவு தேவை. எதையும் அவசரத்தில் செய்யாதீர்கள். மற்றவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே வாக்குவாதங்கள், வீணான போக்கு, சண்டை சச்சரவுகள் வரலாம். எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக திண்டாடக்கூடும். பண நெருக்கடிகள் உருவாக்கும். கடன் தொடர்பான சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வங்கி தொடர்பான விஷயங்களில் பணக்குறைவு ஏற்படலாம். சேமிப்பது ஒரு பங்காக இருந்தாலும் செலவுகள் 2, 3 பங்காக இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி காக்க சில பணத்தை செலவு செய்வீர்கள். உடல் நலம் மனநலம் இரண்டிலுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மன சஞ்சலங்கள் அவ்வப்போது ஏற்படும். மன குழப்பவாதிகளாகத்தான் இருப்பீர்கள். சந்திராஷ்டமம் என்பதால் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி அவர் 8ஆம் வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாராக. சந்திராஷ்டமம் முடியும் வரையில் புது விஷயங்களை கை வைக்காதீர்கள். ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டாம். கையெழுத்திடாதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருடைய பணத்திற்கு பொறுப்பை ஏற்காதீர்கள். பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தெரியாதவர்களோ தெரிந்தவர்களோ விலகி இருப்பதே நல்லது. நெருக்கமான நட்பு வட்டாரங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மருந்து சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகள் பெற வேண்டும். உலக நடைமுறைகள் எண்ணங்கள் தெளிவாகும்.
மாற்றங்கள் பிறக்கும், அனுபவங்கள் வந்து சேரும். மற்றவர்கள் சொல்வதை காட்டிலும் உங்களுக்கு தோன்றக்கூடிய சில அனுபவங்களே உங்களுக்கு பாடமாக அமையும். இறை வழிபாடு செய்வது, எல்லாம் வல்ல ஈசனையும் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தாக்கங்களும் தீரும். முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் எண்ணத்தில் தெளிவு உண்டாகும், உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும், நல்ல சிந்தனைகள் வரும், மேன்மையான நிலைக்கு வருவீர்கள், உயர்வு உண்டாகும். அலுவலக வேலைகளில் கவனமாக இருங்கள். அவ்வப்போது மறதி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். மாணவ மாணவிகளுக்கும் சரி, பொதுவாக வேலைக்கு செல்பவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களினால் சில அனுகூலம் என்பது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அவசரப்படாதீர்கள். அமைதி, பொறுமை, நிதானம்தான் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனித்து இருங்கள். அவசியமாக பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அலுவலக வேலைகளில் நிதானம் தேவை. வண்டி வாகன பயணங்களில் பொறுமையை கடைபிடியுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும் வரையில் நிதானமாக சிந்திக்க வேண்டும். அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரியுங்கள். பலம் பலவீனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் உருவாகும். மருந்து சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும், அனுபவங்கள் உண்டாகும், எண்ணத்தில் மாற்றம் வரலாம். உலக நடைமுறைகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆலோசனைகளை பெற்று சில வேலைகளை கவனிப்பது நல்லது. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.